கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எசாயா 53 அதிகாரம் 3வது வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவராய் பாடு அனுபவித்துக் கொண்டிருந்தார். நாம் அவருடைய முகங்களை அவரை விட்டு நாம் மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டபடியினால் அவரை நாம் எண்ணாமல் போனோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, அவர் துக்கம் நிறைந்தவராய் பாடுகளை எதற்காக அவர் சுமந்து கொண்டிருக்கிறார்? நாம் அசட்டை பண்ணப்படுகிறோம். இந்த உலகத்திலே நாம் கைவிடப்பட்டு கண்ணீரோடு கூட இருக்கிற நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காக இந்த பாடுகளை அவர் சுமந்தவராக இருக்கிறார். அவர் நமக்காக இந்த பாடுகளை சுமந்து கொண்டிருக்கிறார். நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக அவர் நம்மத்திலே அவர் கடந்து வந்திருக்கிறார். நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய வல்லமையை தேவனாகிய கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் ஒருவேளை நீ அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம், மனிதர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம். எனக்கு ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, நான் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் அல்லது தனிமையாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ, இந்த நாளிலே கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக இதோ அவர் உன்னுடைய அருகில் உன்னோடு கூட அவர் நிற்கிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுவார், நானும் சிறுமையும் துயரமும் உள்ளவன், தேவனை உம்முடைய ரட்சிப்பு என்னை உயர்ந்த அடைக்கலத்தை கொடுப்பதாக. இந்த நாளிலும் கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய அடைக்கலத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். He was despised and rejected by mankind, a man of suffering and familiar with pain, like one from whom people hide their faces. He was despised and we held him in low esteem. என கருமையான தேவ பிள்ளையே, நீ அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம், கண்ணீரோடு கூட நீ நின்று கொண்டு என்னை நினைத்து பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி கலங்குகிறாயோ, கல்வாரி நாயகன் கல்வாரி சிலுவையிலே வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே தொங்கிக் கொண்டிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய இரத்தத்தால் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். விலையேற பெற்ற அவருடைய இரத்தம் கிரயமாக செலுத்தப்பட்டிருக்கிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும்படியாய் கர்த்தர் இன்று உனக்கு விடுதலை கொடுக்கிற நாள். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. பலவிதமான துயரமான சம்பவங்கள், பல விதங்களிலே மனிதர்களால் அசட்டை பண்ணப்பட்டு ஆண்டவரை உறவுகளால் நண்பர்களால் ஆண்டவரை புறக்கணிக்கப்பட்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. நீர் சிலுவையிலே அசட்டை பண்ணப்பட்டீரே, அந்த துயரத்தோடு கூட ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உலகத்தின் மக்களால் அசட்டை பண்ணப்பட்டவர்களாய் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இந்த நாளிலே விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அற்புதத்தின் தேவன் சமாதானத்தை கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.